ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு துவாதேசிக்கு 21 காய்கறி போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு நாட்டு காய்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு சீரகம், பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு தாளிங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை மூணுத்தையும் போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே இந்த காய்கறியெல்லாம் அதில் போட்டு ஒரு வதக்கிக்குங்க. காயெல்லாம் வதங்கினோடனே கொஞ்சமாக தண்ணி விட்டு காயை வேக விடுங்க. காய் நல்லா வெந்துட்டு காய் வெந்த உடனே புளி தண்ணி ஊற்றுங்க. நான் அதை உப்பு போட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். காய் வெந்த உடனே தான் புளி தண்ணி ஊற்றணும். அதுக்கு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துங்க. அதுலேயும் இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு மிளகா வெடி போகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. புளி தண்ணி கொதிக்கும்போது வேக வச்சிருக்க பருப்பை அதில் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். இதில் நாட்டு காய்கறிகள் தான் நிறையா இருக்கும். சாம்பார் நல்லா கொதித்து வரும்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெல்லம் சேருங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வச்சு இறக்கிடுங்க. 21 காய்கள் போட்டு சாம்பார் ரெடி. இதை பெருமாளுக்கு துவாதசி அன்னைக்கு படைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.